காலை நேர பிரதான செய்தியின் தலைப்பு செய்திகள். நாட்டில் அமுல்படுத்தப்பட்டுள்ள அவசர கால நிலை நீடிப்பு. சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் KC ஆரியவங்சவுக்கு புதிய பொறுப்பு. ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்ப விசேட வர்த்தமானி வெளியீடு. சாதாரண தர பரீட்சை இம்மாதம் 11ஆம் தேதி முதல் மேலதிக வகுப்புகளுக்கு தடை. பாகிஸ்தான் பள்ளிவாசலில் குண்டு வெடிப்பு, 31 பேர் பலி. செய்திகளை வாசிப்பவர் ஜெகதீஸ்வரன் மனிஷா. நாட்டில் அமுல்படுத்தப்பட்டுள்ள அவசர கால நிலையை நீடிப்பது தொடர்பான தீர்மானம் நேற்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. குறித்த தீர்மானத்திற்கு ஆதரவாக 106 வாக்குகளும் எதிராக 2 வாக்குகளும் பதிவாகியுள்ளன. மேலும் அவசர கால நிலையை நீடிப்பது தொடர்பான தீர்மானம் 104 மேலதிக வாக்குகளால் வெற்றி பெற்று நிறைவேற்றப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கோரிய இந்த வாக்கெடுப்பில் அவரும் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனும் மட்டுமே தீர்மானத்திற்கு எதிராக வாக்களித்துள்ளனர். ஊழல் ஒழிப்பு பிரிவின் தற்காலிக மாற்றத்தை மேற்கொண்டுள்ள போலீஸ் தலைமையகம் வளான பிரிவின் பதில் பணிப்பாளராக சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் KC ஆரியவங்சவை நியமித்துள்ளது. உடல் நலக்குறைவு காரணமாக தற்போது கடமை விடுப்பில் உள்ள உதவி போலீஸ் அத்தியட்சகர் ரொஹான் ஒலுகல மீண்டும் பணிக்கு திரும்பும் வரை அந்த பதவியின் பதில் கடமைகளை மேற்கொள்வதற்காக KC ஆரியவங்ச நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் KC ஆரியவங்ச தற்போது மத்திய குற்றத்தடுப்பு பணியகத்தின் பணிப்பாளராக கடமையாற்றி வருகிறார். இலங்கையில் உள்ள தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளில் நிலவும் சிங்களம், தமிழ் மற்றும் ஆங்கில மொழி மூலம் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதற்காக கல்வி அமைச்சு விண்ணப்பங்களை கோரியுள்ளது. இது தொடர்பான அறிவித்தலை கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது. கடந்த 2ஆம் தேதி அன்று வெளியிடப்பட்ட 2474 18ஆம் இலக்க அதிவிசேட வர்த்தமானியின்படி தகுதியுள்ள அரசு ஊழியர்கள் மற்றும் ஏனைய பட்டதாரிகள் இதற்காக விண்ணப்பிக்கலாம் என அமைச்சகம் அறிவித்துள்ளது. மேலும் விண்ணப்பதாரர்கள் 2023ஆம் ஆண்டு தங்களது பட்டப்படிப்பை நிறைவு செய்திருக்க வேண்டும் என்பதுடன் 45 வயதுக்குட்பட்டவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைகள் எதிர்வரும் 17ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை நடைபெற உள்ளன. இதனை முன்னிட்டு பரீட்சை திணைக்களம் விசேட தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது. இதன்படி எதிர்வரும் 11ஆம் தேதி நள்ளிரவு முதல் பரீட்சை நிறைவடையும் வரை மேலதிக வகுப்புகள், கருத்தரங்குகள் மற்றும் செயலமர்வுகள் நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாடு முழுவதும் உள்ள 3545 பரீட்சை நிலையங்களில் இப்பரீட்சை நடைபெற உள்ளதாக பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது. பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத் அருகே அமைந்துள்ள ஒரு பள்ளிவாசலில் நேற்று வெள்ளிக்கிழமை தொழுகையின் போது நிகழ்த்தப்பட்ட கோரமான குண்டுவெடிப்பில் 31 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த தாக்குதலில் 169 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களில் பலரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக அஞ்சப்படுகின்றது. இது திட்டமிட்ட தாக்குதல் என இஸ்லாமாபாத் போலீசார் தெரிவித்துள்ள நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மேலும் காயமடைந்தவர்கள் மீட்பு படையினராலும் பொதுமக்களாலும் விரைவாக மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.